வாங்க நம்ம ஊர் சமையல் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது பால் பாயசம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சேமியா 1 கப், பால் 1 டம்ளர், ஜீனி 1/2 கப், உப்பு சிறிதளவு, நெய் சிறிதளவு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தேவையான அளவு, தண்ணீர் 2 டம்ளர். தண்ணீர் 2 டம்ளர். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அது கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா சேமியாவில் போடணும். லைட்டாக நுரைச்சிட்டு வரும், அப்போ கிண்டி விடுங்க, இல்லைன்னா பொங்கி ஊற்றிடும். குழஞ்சிருச்சுன்னா குழம்புலாம் கட்டி ஆயிடும். கொஞ்சம் ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது, அதிக வேக விட்டால் மீடியமாக இருக்கும். வெந்தோடனே இந்த ஜீனியை போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டிக்கணும். லைட்டாக ஜீனி கரைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், ஜீனி போட்டோன்னே குழையாது சேமியா. ஜீனி கரைஞ்சிடுச்சு. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துட்டு போடணும். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் குழம்புலான் இருக்க மாதிரி இருக்கும், தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பால் ஊற்றினோடனே கரெக்டான பதத்துக்கு இருக்கும். இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. முந்திரி, உலர்ந்த திராட்சை மெதுவாகவே இருக்கட்டும், கருத்து போயிடும். இந்த உலர்ந்த திராட்சை லைட்டாக உப்பிட்டு வந்தோடனே இறக்கிடுங்க. கரெக்டாக இருக்கும், இன்னும் ரொம்ப கருகிடும். அப்படியே இந்த சேமியாவில் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் இதில் ஏலக்காயை
அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பால் வந்து காய்ச்சின பால் ஆற வச்சுட்டு ஊற்றணும். இல்லைன்னா ஒரு மாதிரி பன்னீர் வர மாதிரி